நல்லா படிச்சு பாஸ் மார்க்கா வாங்கணும். குட் மார்னிங் சார். ஹலோ, வாங்க மிஸ்டர் ராமநாதன், உட்கார். பாப்பா யாரு? இறந்து போன எங்க அண்ணனோட பொண்ணு. ஸ்கூல்ல சேர்த்தலான்னு கூப்பிட்டு வந்தேன். ஐ எம் சாரி மிஸ்டர் ராமநாதன். பாப்பா, உன் பேர் என்னம்மா? பிரியா. உங்க அப்பா பேர் என்னம்மா? ராமநாதன். உங்க அம்மா பேரு? ராமநாதன். என்ன மிஸ்டர் ராமநாதன், அப்பா பேரு அம்மா பேரு ரெண்டுக்கும் உங்க பேரே சொல்லுது? எனக்கு எங்க அப்பா அம்மா எல்லாமே எங்க சித்தப்பா தான். என் பேத்தி ஒரு வயசு குழந்தையா இருக்கும் போதே என் பொண்ணு மாப்பிள்ளையும் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. சின்ன மாப்பிள்ளை தான் எங்க எஸ்டேட்டையும் மத்த பிசினஸையும் கவனிச்சுக்கிறார். அவருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா எங்க கடமை முடிஞ்சது. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. என் பொண்ணு உங்க பேத்திய தான் சொந்த மகன் மாதிரி கவனிச்சுக்குவா. அப்ப தட்டை மாத்திக்கலாங்களா? கொஞ்சம் பொறுங்க, மாப்பிள்ளை இப்ப வந்துருவாரு. என்னடா ஏகப்பட்ட காரு நிக்குது, என்ன விசேஷம்? எனக்கு அப்படி தெரியும். கிழவன் எனக்கு நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். இந்த சொத்தெல்லாம் நம்ம எப்படியாவது அமுக்கணும். கல்யாணம் இல்ல எனக்கு எதுக்கு? ஆம்பளைன்னு இருந்தா கல்யாணம் பண்ணிக்கணும்லாம். எதுக்கு எதுக்குடா ஒருத்தி கூட போய் 30 வருஷம் 40 வருஷம் வாழ்க்கை நடத்துறது? என்ன கல்ச்சர் இது? பேட் கல்ச்சர். நல்ல நேரம் போறதுக்கு முன்னாடி தட்டை மாத்திக்கலாமே. எதுக்கும் மாப்பிள்ளை வந்துட்டா நல்லா இருக்குமே. என்ன பரவாயில்லைங்க, நாம சொன்ன அவர் தட்டமா போறாரு. தட்டை மாத்திடலாம் வாங்க. நிறுத்துங்க. இத்தனை காலமா எனக்கு பொண்ணு தர முன் வராத நீங்கெல்லாம் இப்ப ஓடி ஓடி வந்து பொண்ணு கொடுக்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? எங்க அண்ணன் அண்ணியும் போனதுக்கு அப்புறம் சொத்துல எனக்கு சேரும் நினைச்சிட்டீங்களா? எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. பூரா சொத்தும் பெரிய பேர்லதான் இருக்கு. அவளை நல்லா வளர்த்து அழாக்கி ஒருத்தங்கிட்ட ஒப்படைக்கிறதா என் லட்சியம் முடிவு பண்ணிட்டேன். பாருங்க, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்க நான் தயாரில்லை. என்ன மன்னிச்சிடு பிரியா. வரைக்கும் 650 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டேன். எப்படியாவது முழுசா கரெக்ட் பண்ணிடலான்னு பார்த்தா மசிய மாட்டேங்கிறாள. ஆமா, என்ன யோசிக்கிறீங்க? எல்லாம் நம்ம கல்யாண விஷயமா தான். போடா போங்கு, ஏதோ சினிமா பேசி சுத்தமா புடவை சுடிதான் கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா கல்யாணமா கல்யாணம். எனக்குன்னு வந்து வாக்கிதுங்க பாரு, சின்சியரா லவ் பண்றதுங்க. ஆமா, நாம 2 பேரும் இப்படி சந்தோஷமா இருக்கிறது உங்க பொண்டாட்டி பார்த்தா என்ன ஆகும்? உன் புருஷன் பார்த்தா என்ன ஆகுமோ அதாண்டி ஆகும். போங்க டார்லிங். என்ன இது? மெல்ல மெல்ல தொடுங்கல தான். வர வர பீச்ச பெட்ரூம் ஆக்கிட்டாருங்கடா. ஐ வெயிட்மா. ஏய் ஸ்டாப், கெட் அப். எட்ரா பணத்தை. பணம் அது சுண்டல் வாங்கிட்டேன். பணமே இல்ல உனக்கெல்லாம் இருக்கல லவ். போலீஸ் இந்த வலையில வெச்சுக்கோங்க. ஓ ஹெல்பிங் மைண்ட். ஏய் போன வாரம் உன்னை பெசன் நகர் பீச்ல வேற ஒருத்தரோட பார்த்தனே. அவரு என் வீட்டுக்காரர். இவரும் என் வீட்டுக்காரர். உனக்கு 2 வீட்டுக்காரரா? நோ அவர் வீட்டுக்காரர், இவர் ஹவுஸ் ஓனர். ஓ வாடகை நீ இப்படி கொடுத்து கரெக்ட் பண்றியா? ஆமா போலீஸ், நாங்க போலாமா? போங்க போங்க, கண்ணுக்கு மரவா போய் தண்ணிக்குள்ள விழுந்து லவ் பண்ணுங்க போங்க. ரொம்ப உயிர் போயிரு போகுது. நடக்க ஸ்டேஷனுக்கு. நான் கௌரவமான குடும்பம். நீ கௌரவமான குடும்பம், இவ பெரிய குடும்பம். மத்தவங்களுக்கு எல்லாம் குடும்பமே இல்ல பாரு. நோ சென்டிமெண்ட், ஸ்பாட் ஃபைன். எடே எடா பணம் எடுக்கிறியா? நான் பணம் வச்சிருக்கியா? எடே எடா. வேற என்ன வச்சிருக்க? பஸ்ஸுக்கு தான் இருக்கு. நீ பஸ்ல போகணுமா? போடா அப்படியே நடந்து. அவன் கூப்பிட வரும்போது தள்ளிட்டு வந்தானே. போ இந்த பக்கம் தள்ளிட்டு போட்டு போ. எனக்கு என்ன குறைச்சல? நான் கேட்ட சுடிதாரு. டோன்ட் டச் மேன். சார் என்கிட்ட பணம் இல்ல சார். பணத்தை வேணுங்கிற அளவுக்கு நான் கலெக்ட் பண்ணிட்டேன்டா. இப்ப ஐ வாண்ட் ஜஸ்ட் கிஸ் டார்லிங். ஒரு கிஸ் அடி. என்ன டார்லிங், ஏன் முன்னாடி இன்னொருத்தனுக்கு கிஸ் கொடுக்க போறியா? எத்தனை நாளைக்கு தான் மூஞ்சில முத்தம் கொடுக்கிறது? ஒரு சேஞ்ச் வேண்டாம்? போலீஸ் மாமா ஸ்வீட்டா இருக்காரு. தட் இஸ் குட் டார்லிங். ஒரு கிஸ் அடி. இறங்கி போடா. சார் நான் இந்த பொண்ணை சின்சியரா லவ் பண்றேன் சார். நான் மட்டும் இந்த பொண்ணு கிட்ட என்ன லவ்? நீ சலீமா அனார்கலி பீச்சில் சமாதி கட்ட போறியா? போடா நாயா. டார்லிங் கப்புன லிப் டு லிப் ஒரு கிஸ் அடிமா. ஸ்வீட் போலீஸ், எனக்கு வெட்கமா இருக்கு. கொஞ்சம் கண்ணாடி காட்டிட்டு கண்ணு மூடுறீங்களா? வெயிட்யா. ஐ அம் ரெடி. நீ அடி. பட் ஒன் திங், நீங்க கண்ண மூடி தரீங்க. வா கமான் அடி. தம்பி என்சிசியில் இருக்கும்போதே லஞ்சமா? இந்த நாடு உருப்படுமா? ஷட் அப். ஐ அம் ஃப்ரம் குஜராத்.
சாரி, விஜிலன்ஸ். லஞ்சமா வாங்குற ஜட்ஜ் வெயிட் பண்றாரு. ஃபாலோ மீ. ஜஸ்ட் a minute. Are you Indian government? ஐ ஆம் தமிழ்நாடு கவர்மெண்ட். I am British government. புடிச்சுக்கிட்டு பின்னாடி வா. இந்தாடி இத புடிச்சிட்டு நீயும் பின்னாடி வா. வாடா. இருடா கொஞ்சம் சொரிஞ்சுக்கிறேன். போடா. சொரிஞ்சுக்கிட்டே வா. சொரிஞ்சாச்சுடா. ஏறா. ஏறேன்டா. ஏண்டா இத்தனை நாளா ஊருக்குள்ளதான் திருத்தணம் பண்ணிட்டு இருந்த, இப்ப எங்கிட்டயே வேற கட்ட ஆரம்பிச்சிட்டியா? ப்ளீஸ் ப்ளீஸ் டே மொட்டை, நான் சொல்றத கேளு. என் மானத்தை வாங்காத. மானத்தை பத்தி நீ பேசுறியாடா? ஏன் நீ பேர் என்ன பேசிக்க? டேய், இந்த லொள்ளுக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சல் இல்லடா. மரியாதையா போலீஸ் ஸ்டேஷன் வாடகையும் கொடுத்துட்டு உன் 1.5 நாள் லுங்கியும் சட்டை எடுத்துட்டு போடா. 1.5 நாவுக்கு லுங்கி சட்டை எந்த கடையடா கொடுக்குறாங்க மொட்டை? அப்படின்னா அப்படியே அமனமா உட்கார்றா. நீயும் வாடா உட்காருவோம். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். எவனோ குதிரையில வந்திருக்கா, நம்ம இமேஜ் காப்பாத்திக்குவோம். இந்தாப்பா காலைல எடுத்த வாடகை ட்ரெஸ், அதுக்கான பணம். அதுல ஒரு புது ட்ரெஸ் இருக்கு, அதை வேணா ஒரு பாதி விலைக்கு எடுத்துக்க. இது என்ன புதுசா வந்திருக்க செட் ப்ராப்பர்ட்டியா? ப்ராப்பர்ட்டி இல்ல, ஒண்ணுக்கும் யூஸ் ஆகாத கண்டம். கண்டம்? இந்திய கண்டத்துல ஏகப்பட்ட பேர் இப்படித்தான் திருறானுங்க. என்ன ப்ராப்பர்ட்டி பேசுது? ஏன் பிரதர், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கீங்க? தனி மனிதனுடைய ஒரு பொருள் திருட்டு போய்விட்டால் நாம் கோர்ட்டுக்கு போகலாம். அந்த கோர்ட்டே திருட்டு போனால் நாம எங்க செல்றது? ஃபீல் பண்ணாதீங்க பிரதர். காஞ்சி போன பூமி எல்லாம் பத்தாத நதி பத் ஆதரடி. அந்த நதியே வச்சு போயிட்டா. இந்த டயலாக் நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். தங்கப்பதக்கம் சிவாஜி படம் பார்த்திருப்பீங்களே? எங்கேயோ கேட்ட குரல். அது ரஜினி படம். நீயா? அது கமல் படம். மவனே ஒண்ணு வேண்டாம். இந்த நிலைமையில உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. பேசாம அந்த கேடயத்தை தூக்கி வீசிரு. அந்த ஈட்டியை தூக்கி வீசிரு. I don't care. I care. But I don't care. இந்த கேடயத்தை தூக்கி எறியத பத்தி எனக்கு ஒண்ணு ஆட்சேபனை இல்லை. பட் இதை நான் தூக்கி எறிஞ்சிட்டா உங்க எல்லாருடைய நிலைமையும் கேர் 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 கேர். உங்களை பத்தி எதுவுமே சொல்லலையே. சொல்றதுக்கு நான் என்ன சோழர் பரம்பரையா? சோத்துக்கே இல்லாதவன்பா. இவ்வளவு சிம்பிளா முடிச்சிட்டீங்க. அப்ப என்ன பத்தி சொல்லவா? கேக்காட்டி இங்க இருந்து தள்ளி விட்டுருவேன். சரி சொல்லுப்பா. போலீஸ் என்ன திருடன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பொதுமக்கள் என்ன ரவுடின்னு கூப்பிடுவாங்க. ஆனா உண்மையிலேயே நான் அந்த நெஞ்சுக்கு கீழே இருக்கிற வயிற்றுக்காக போராடுற ஒரு சாதாரண சொத்து கட்சி. ஆக மொத்தம் என் வாழ்க்கையில பிளாஷ்பேக்லாம் இல்லப்பா, சிம்பத்தியை கிரியேட் பண்ணலாம்னு பார்த்தா அது கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. அத கரெக்ட் பண்ணிக்கமா. இந்த தொழில நீங்க ஒரு மேதை. மேல உங்களுக்கே தெரியும், நான் ஒரு மாமேதை. நெஞ்ச நக்கறண்டா. டென்ஷன் ஆகாதப்பா. பெரிய பணக்காரன் ஆகணுங்கிறது தான் நம்ம ரெண்டு பேருடைய லட்சியமே. இப்படி சின்ன சின்னதா திருட்டு பண்றதை விட்டுட்டு ஒரு பெரிய பேங்க்ல லம்பா கொள்ளை அடிச்சோம்னா டாடா பிர்லா ரேஞ்சில செட்டில் ஆயிடலாம். டீசன்சி ஸ்டைல மெயின்டைன் பண்ணுங்க பார்ட்னர். எஸ் கண்டிப்பா. ஏப்பா சாரே. ஸ்டைல் ஸ்டைல். சார் 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 செட் சார். நீங்க தான் மேனேஜரா? பாக்குறதுக்கு பியூர் மாதிரி இருப்பாரு, ஆனா இவர் தான் மேனேஜர். நீங்க ஆடிட்டரா? யா, நான் ஆடிட்டர். இவரு ஜெனரேட்டர். உங்க பேங்க்ல எத்தனை பேர் டெபாசிட் பண்ணிருக்காங்க? 1000 பேர். இப்ப மணி 12. பேங்க்ல எவ்வளவு கேஷ் இருக்கும்? 80 லட்சம். அந்த சரவணா ஸ்டோர்ஸ்ல இருந்து 65 லட்சம் ரூபாய் வரணுமே, வந்துருச்சா? வந்து 10 நிமிஷம் ஆச்சு. அரபிக்கடல்ல 60 கப்பல், ஆஸ்திரேலியாவுல 60 ஃபேக்டரி, துபாயில 60 எண்ணெய் கிணறு. இவ்வளவு உங்களுதா? இனிமே தான் வாங்கணும். சோ முதல் கட்டமா நிதி திரட்டத்தான் உங்ககிட்ட வந்திருக்கும். அதனால இன்னைக்கு ஒரு நாள் கலெக்ஷன் எங்கிட்ட கொடுத்துரு. சுட்டாதீங்க சுட்டாதீங்க சுட்டாதீங்க. டேய், பட்ட பகல்ல அதுவும் சிட்டிலேயே சென்றான இடத்துல பேங்க்ல நுழைஞ்சு சின்ன முகமூடி கூட போடாம கொள்ளையடிக்கிறானுன்னா பெரிய கிளாடிக்கிறா. சார் சார், அங்க ஒருத்தர் இருக்கா சார். சார் சார், கமலைகளையும் எங்களோட போட்டு அடைங்க சார். பொழுது போக வேண்டாமா? கோ டேய், கும்பல கோ. சுட்ட தொப்பா மட்டும் இல்ல, துப்பாக்கி நாஸ்தியா போயிடும். மெயின் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு. ஓகே. நான் இன்னைக்கு பேங்க் லீவ், நான் கொள்ளையடிக்க போறேன். இது வெள்ளையடிக்க போறேன். டேய், கண்ணு தான் தெரியாது, காது மாட கேட்காது. டேய் டமாரா போடா. பார்ட்னர் கொலை.
டேய் மேனேஜர் சுற்றுவேன். நாங்களும் அதுக்கு தானே வந்திருக்கோம். நான் இது பிரான்ச்னா உங்க தகுதிக்கு ஹெட் ஆபீஸ் போய் கொள்ளையடிங்கண்ணா. ரொம்ப பேசுனா சுற்றுவேன். கொஞ்சமா பேசினா சுட மாட்டீங்களாக்க? நான் இது டம்மி துப்பாக்கிங்கண்ணா. பாருங்க அவன் வச்சிருக்க டம்மி தானுங்க. டம்மியா? ச்சே, அப்படி போடுங்க. இத புறா. நாம சமாதானமாவே போயிடலாம். இங்க எவ்வளவு கொள்ளை அடிக்கிறோமோ அதுல 50-50 எடுத்துக்கலாம். 60-40. சரி, நீங்க 60 எடுத்துக்கங்க, நாங்க 40 எடுத்துக்கிறோம். Wait. Come on. ஏய், ஆள் சும்மா தொலைதலன்னு இருக்கு. கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன், பாத்துக்கோ. நீங்க அழாதீங்க. நீங்க அழுதுன்னா நேக்கு அழுகிய வருது. அவன் ஆத்துக்காரையாக்கும். ஏன் சும்மா தொட்டு பேசிட்டு இருக்கேன்? சும்மா இருங்க. எல்லாரையும் விட்டுட்டு இவாள வந்து பிடிச்சிட்டு நீங்க ஆறுதலா இருக்கும். இதுக்கு மேல நீ உயிரோட இருக்கணுமா? அப்பயா நான் மாத்திரம் அந்த 2 திருடங்களையும் பார்த்திருந்தேன். நடக்கிறதே வேறையாக்கும். என்னையா பண்ணுவேன்? என்னை மட்டும் காப்பாத்துன்னு சொல்லி அவனுக்கு கால் விழுந்திருப்பேன். ஏயா அவனுக்கு மூஞ்சி பார்த்து நானே பேச முக்காட்டுருக்கேன். நீ எதுக்கு முக்காட்டு போட்டு கத்திட்டு இருக்க? நீங்க பாத்தீங்களா? என்னையா பார்த்தேன்? அப்படியா? என்ன என்னை தூக்கத்தை எழுப்பி கேட்டாலும் கூட கரெக்டா அடையாளம் சொல்லுவேன். 2 பேரு அவ ரொம்ப பர்சனாலிட்டியா இருந்தாளா? பரவாயில்ல, பட் ஏஜிக்கு இருக்க மாட்டானுங்க. நோ, இது திவாலா பேங்க். கடைசி வரைக்கும் போதுடா. வாடா போலாம், போலீஸ் வந்துருச்சு. குப்புறப்படுங்க பார்ட்னர். எது குப்பர் படுக்க சொன்ன? கரடி வரும்போது மரம் ஏற தெரியாட்டி மயக்கம் வந்த மாதிரி குப்புறப்படுத்துக்கணும். நான் 3ஆம் கிளாஸ்ல படிச்சிருக்கேன் பார்ட்னர். அடங்கப்பா, 3ஆம் கிளாஸ் வரைக்கும் நீ படிச்சிருக்கிறியா? ஆமாம் பார்ட்னர், உங்களை விட 3 கிளாஸ் அதிகமா படிச்சிருக்கேன். இந்தியாவிலேயே இதுதான் பெரிய படிப்பு பார்ட்னர். இங்க வரல, கலவரத்துல அடிபட்டு கிடக்காங்களே. அடி வசமாலாம் பட்டிருக்கும் போல இருக்கு. ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணிருமா? ஏல ஆம்புலன்ஸ் போன் பண்ணல. அப்பெல்லாம் அங்க கிடனா, இப்ப இங்க கிடக்கா? ஏல பூமி சுத்துது இல்ல. ஏல அங்க பாருல, அந்த ரூம் மட்டும் பூட்டி கிடக்குல்ல, வாழை பின்னால. ஏன் எனக்கு முன்னாலே நீ பொறுக்கிட்டியா? இங்க எல்லாருடைய பணம் நகை எல்லாம் திருட்டு போயிடுச்சு. எப்படியாச்சும் நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும். ஏன் மூதி, எப்படியாவது கண்டுபிடினா நான் என்ன மை போட்டா பார்க்க முடியும்? யாராவது அடையாளம் தெரிஞ்சிருந்தா சொல்லுங்களேன். இதோ இவன் பாத்திருக்கா. அண்ணாச்சி நீ பாத்தீங்களா? சொல்லுங்க. நான் பார்க்கல.